மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவங்க அப்பாவையே வந்து கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. கதவு பூட்டிட்டு ரூமில் இருந்தாங்க அம்மாவும் மகனும். அப்புறம் போலீஸ் யாரோ வந்து தான் ஓப்பன் பண்ணி அப்புறம் மனநிலை சேர்த்துருக்காங்க. ஏன்னா பயம், எங்களுக்கு போக மாட்டோம். யார்கிட்டயுமே அவன் என்னங்க அவ்வளோ தாடி மீயாவாக இருக்கானா, அதால் எங்களுக்கு அவனை பார்த்தாவே பயம். எதுக்குமா நம்மளுக்கு வீண் பேச்சுன்னு பேசணும். அவங்க அப்பாவை வந்து கொண்டுட்டு இந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி வரைக்கும் போயிருக்காங்க. அவரால் நிற்க கூட முடியல, ஒரு மாதிரி டயர்டாக இருந்து ஆட்டோவுக்கு கை போடுறாங்க. ஆட்டோக்காரங்களையும் பார்த்து ஏதோ ஒரு வந்து உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி அப்பாவை நீயே கொண்டுட்டியப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுமா, நம்ம நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமாக பதில் சொன்ன மாதிரி ஆட்டோக்காரங்க சொன்னதையும் நம்ம கேட்டிருப்போம். என்னங்க எல்லாம் கிராஜுவேட், அந்த அம்மா நல்ல டீச்சர், இவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் அந்த அம்மாவுக்கு. ஆனால் அவங்களுமே மனநல பாதிக்கப்பட்டவர் தான் சொல்கிறாங்க. எதுவும் பிரச்சனை அது என்ன அப்படி ஆயிட்டு இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் நேயர்களுக்கு வணக்கம். நான் பைரவி. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நங்காநல்லூரில் இருக்கிற தில்லை கங்கா நகருக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவங்க அப்பாவையே வந்து கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அவர் எப்போ இருந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு, எதனால் அவங்க அப்பாவை கொன்னாங்க அப்படின்ற இன்னும் டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவருன்னு சொல்கிறாங்க. உண்மையாக மனநலம் பாதிக்கப்பட்டவரா இல்லை அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்துச்சு? கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவங்க பிரதரை இது பண்ணாரு. கதவு பூட்டிட்டு ரூமில் இருந்தாங்க அம்மாவும் மகனும். அப்புறம் போலீஸ் யாரோ வந்து தான் ஓப்பன் பண்ணி அப்புறம் மனநிலை சேர்த்துருக்காங்க. ஏன்னா பயம், எங்களுக்கு போக மாட்டோம். ஆனால் நல்ல குடும்பம். நாங்கள் ரொம்ப வருஷமாக 96 இங்கே தான் இருக்கிறோம். அதனால் நல்ல அவங்க என்னங்க எல்லாம் கிராஜுவேட்டு. அந்த அம்மா நல்ல டீச்சர், 10th +2 இருப்பாங்க. இவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் அந்த அம்மாவுக்கு. ஆனால் அவங்களுமே மனநல பாதிக்கப்பட்டவர் தான் சொல்கிறாங்க. எதுவும் பிரச்சனை அது என்ன அப்படி ஆயிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்ககிட்டலாம் பேச மாட்டீங்க? பயம், அதால பேச மாட்டேன். அந்த பையன் வரும்போது போகும்போது பார்த்துருக்கீங்களா? வருவான். உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டாங்களா? நாங்களும் பேச மாட்டோம். யார்கிட்டயுமே அவன் என்னங்க அவ்வளோ தாடி மீயாவா இருக்கானா, அதால எங்களுக்கு அவனை பார்த்தாவே பயம். எதுக்குமா நம்மளுக்கு வீண் பேச்சுன்னு பேச மாட்டோம். ஸோ இப்போ கேட்டு தெரிஞ்சதில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்த தெருவில் இருக்கிற யாருக்குமே தெரியல அப்படின்னு முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. இன்னும் ஒரு சிலர் அவரை பார்த்ததுமே கிடையாது. பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பையனை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரகடாக இருக்கும், ஒரு மாதிரி பயம்புறுத்துற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவரோட தாடி அந்த வெளித்தோற்றம்லாம் பார்க்கும்போது அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் யாருமே பேசிக்க மாட்டோம், அவங்க வெளியே வரும்போது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச தகவல் படி என்ன அப்படின்னா, அம்மா அப்பா 2 பசங்க. அதில் பையன் வந்து இங்கே இல்லை அப்படின்றதும் அவங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா 2வது பையன் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அம்மாவுக்கும் 2வது பையனுக்கும் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போது இந்த சம்பவத்துக்கு முன்னாடி அப்பா வந்து அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கண்டித்ததாகவும் அதனால் ஆத்திரமடைஞ்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அப்பாவை வந்து எதுலேயே அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அது எப்படி கொலை பண்ணாங்க என்ன அப்படின்றது நமக்கு தகவல் கிடைக்கல. யாரை கேட்டாலும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரை வந்து நல்லா படித்ததாகவும் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னாலுமே நாங்கள் 12th 11th இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னுமே சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து காசு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்றதும் பதிவு பண்ணியிருக்காங்க. காசு இதுமாதிரி பிரச்சனை இல்லைன்னா எதுக்கு கொண்டிருப்பாங்க, எதோ சொத்து தகராறும் இல்லை, அப்போ எப்படி கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நம்மக்கிட்ட கேள்வியுமே எழுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலுமே சொந்த வீடு தான், வாடகை வீடுமே கிடையாது. வாடகை வீடுனா கூட நான் அவங்களுக்கு வந்து வாடகை தரணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு சண்டை வந்திருக்கும். சொந்த வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு காசுன்றது ஒரு பிரச்சனையாக இல்லை அப்படின்றது மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாத அவங்க எதுக்காக கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ இது எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க அப்பாவை வந்து கொண்டுட்டு இந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டி வரைக்கும் போயிருக்காங்க. அவரால் நிற்க கூட முடியல, ஒரு மாதிரி டயர்டாக இருந்து ஆட்டோவுக்கு கை போடுறாங்க. ஆட்டோக்காரங்களையும் பார்த்து ஏதோ ஒரு வந்து உடம்பு சரியில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. அப்படி ஏற்றும் போது ஆட்டோக்காரங்களும் வந்து என்ன பண்ணால், எங்கே போகணும், எவ்வளோ அமௌண்ட், இதை பற்றி எந்த டீட்டெயிலுமே அவர் பேசல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போயிட்டு 1 கிலோமீட்டர்கிட்டயே வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி அப்பாவை நீயே கொண்டுட்டியப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு கொலை பண்ணவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஐயோ நம்ம கொலை பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமேன்னு ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் அவருக்கு அந்த பதட்டமோ பயமோ எந்த இடத்துலையுமே இல்லை. அவங்க அம்மா அப்படி கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
பரவாயில்ல விடுமா நம்ம நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமா பதில் சொன்ன மாதிரி ஆட்டோக்காரங்க சொன்னதையும் நம்ம கேட்டிருப்போம். ஸோ அவங்க அம்மா அப்படி சொன்ன உடனே ஆட்டோக்காரங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்குமே பதட்டம் அதிகமாகுது. ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கொலை பண்ணவங்கள பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பார்க்கலாமேன்னு பார்க்கும்போது அவர் மூஞ்சில் கொஞ்சம் கூட பதட்டமோ பயமோ இல்லை, அவர் நார்மலான பீப்புள் மாதிரியே இல்லை அப்படின்றதையும் வந்து ஆட்டோக்காரங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆட்டோக்காரங்க வந்து அவங்கக்கிட்ட மெதுவாக பேச்சு தராங்க. அவர் யார், என்ன, எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேசினதில் வந்து ஏதோ எப்படியோ பேசி அவங்க அண்ணாவோட நம்பர் வாங்கிடுறாங்க. வாங்கி அவங்க அண்ணாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சாமே, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சார் இப்போ தான் நானுமே பார்த்தேன், கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அவங்கள வந்து எங்கேயாச்சும் பார்த்து உங்களால் முடிஞ்சிங்கன்னா பக்கத்தில் எங்கேயாச்சும் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருங்க அப்படின்ற மாதிரியே அவங்க அண்ணா வந்து பேசியிருக்காங்க. பேசினதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இடத்துல அவர் நிற்க வச்சு இந்த இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி நிறுத்தும் போதெல்லாம் அந்த கொலை பண்ணவரோட ஃபேஸ் கட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினது, அவருக்கான பயம் வந்து தெரிய வந்திருக்கிறதா ஆட்டோக்காரங்க சொல்கிறாங்க. சரி இதுக்கப்புறம் ஆகாது, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்டோக்காரங்க வந்து அந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாதாவும் சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் அவங்க அப்பா எல்லாம் முடிச்சிட்டாங்க. அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே மர்மமாக இருக்குது. ஏன் கொன்னாரு அப்படின்றது தெரியல, அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்றது தெரியல, எப்படி கொன்னாரு அப்படின்றது எல்லாமே மர்மமாக இருக்குது. இன்னும் மெயின் என்ன அப்படின்னு எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அந்த தெருவில் இருக்க எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கான்னு இந்த தெருவில் கேட்கும்போது எல்லாருமே சொன்னது என்னென்னா, எங்ககிட்டயே கேட்குறாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த சம்பவம் நடந்தது கூட இங்கே யாருக்கும் தெரியாது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஆம்புலன்ஸ் போச்சுமா, நான் கூட யாருக்கும் உடம்பு சரியில்லை அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விடுறாங்க. ஆனால் இந்த கொலை சம்பவம் நடந்தது இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேருக்கு தெரியாது அப்படின்றது தான் இதில் முக்கிய கருத்தாகவே இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நவபாஷானத்தில் வாராகி வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373.